Taste the Daily. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியார் நகரைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவர் பிரசவத்திற்காக கடந்த 17ஆம் தேதி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பிரசவத்தில் ஆபத்து என கூறி தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவர்கள் அலட்சியமே பெண் சிசு உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சவுந்தரசோழபுரம் கோட்டைக்காடு இடையே வெள்ளாற்றில் கடந்த அதிமுக ஆட்சியில் 10 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. அதன் இருபுறமும் சர்வீஸ் சாலை அமைத்து தராமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கிடப்பில் போட்ட நிலையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட தரைப்பாலத்தை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் புதுப்பட்டியில் பொது பயன்பாட்டிற்கான இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதை கண்டித்து ஆட்சியர் முகாம் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கோவில் திருவிழாவிற்கு பயன்படுத்தும் இடத்தை தனிநபர்கள் 4 பேர் ஆக்கிரமிப்பு செய்து தொந்தரவு செய்வதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புதுப்பட்டி கிராமத்தினர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்பை கண்டித்து 60க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆட்சியர் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது.